இப்போ பார்த்தீங்கன்னா, வேலுக்கு அபிஷேகம் பண்ண போறேன்னு சொன்னேன். அப்போ கந்தன் வர்றேன்னு சொன்ன மாரி இருந்துச்சு என் மனசு. அப்போ சம்மங்கி போட்டு கட்டி நான் முருகனுக்கு போட்டேன். முருகன் அதை ஏத்துக்கிட்டாரு. எனக்கு பூவும் அதுலேருந்து குடுத்தாரு. விழுந்துருச்சு அந்த இதுலேருந்து. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. வேலுக்கு அபிஷேகம் பண்ணோனே வேலே நம்ம செட்டாப் பாக்ஸில் உட்காந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நிறைய பேர் வேண்டுதல் வச்சிருந்துருக்காங்க. ஒரு அம்மாவுக்கு வேலை இல்லைன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு வேலை இப்போ கிடச்சிருச்சு. மகளால் அவங்க வேலை போச்சு. ஆனால் இப்போ அவங்க கம்பெனிலேருந்தே கூப்பிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னுட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வேலைக்கு ஒரு 3 பேர் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அப்புறம் கல்யாணம் ஆகலைன்னு 4, 5 பேர் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் கூடி சீக்கிரமே கல்யாணம் ஆயிரும். வெளிநாட்டுக்கு போகணுன்னு ஒரு தம்பி சொல்லியிருக்காப்புல. அவருக்கும் வேலை கண்டிப்பாக கிடைக்கும். நான் கூட்டு பிரார்த்தனை செஞ்சுட்டு எல்லா மக்களுக்கும் செஞ்சுருக்கேன். எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அக்கா வேலையிலே கண்டினியூவாக போய்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்க மக படித்தனால அந்த வேலையை விட்டு நின்றுட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அவங்க மக வேலைக்கு போகாதனால அவங்க வேலைக்கு போத்துறாங்க. அவங்க போய் கம்பெனியில் கேட்குறாங்க, வேலைலாம் தர முடியாது, நீங்கள் நின்றனால நின்றதே, நீங்கள் போயிருங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்க கிட்டத்தட்டமாக 2 வருஷமாக வேலைக்கே போகாமல் வேறு வேலைக்கு போய் மன உளைச்சல் ஆயிட்டாங்க. இப்போ அதே வேலையிலே கிடச்சிருச்சு. அவங்கள்ட்ட நான் போய் சொன்னேன், திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, அவருடைய கடல் மண்ணை எடுத்து நீங்கள் பூஜை ரம்பு இல்லை வைங்க, வேலுக்கு அபிஷேகம் பண்ணுங்கள். அவங்க வேலு வச்சுருந்தாங்க, அதனால் நீங்கள் வேலுக்கு அபிஷேகம் பண்ணுங்கள். உங்களுக்கு சாயங்காலமே அந்த தகவல் வருதா என்னன்னு மட்டும் பாருங்கன்னு சொன்னேன். அந்த சாயங்காலமே அவங்க தகவல் சொல்லிட்டாங்க. நீங்கள் வேலையில் ஜாயின் பண்ணிக்கோங்க, இனிமேல் லீவ் போட்டிங்கன்னா உங்களை சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த வேலையே கிடச்சிருச்சு. இப்போ ஒரு பையன் வெளிநாட்டுக்கு போகிறானா. அந்த பையன் அக்காக்கா எனக்காக வேண்டிக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பையனுக்கும் வேலை கிடச்சிரும். நம்ம போர்னால் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், அந்த போர் தீர்வுக்கு வந்துருச்சு. அதனால் மன மகிழ்ச்சியாக மக்கள்லாம் இருப்பாங்க. வேல்மாறல் புக்கு படிங்க. வேலை கவர்மெண்ட் வேலை வேணுன்றவங்க சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கோங்க, சிறப்பாக இருக்கும். அவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். நிறைய பேர் வேண்டுதல் என்கிட்ட சொன்னீங்க, அதுக்கெலாம் நான் கூட்டு பிரார்த்தனை பண்ணியாச்சு. உங்களுக்கு கந்தன் கொடுப்பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வேலுக்கு அபிஷேகம் பண்ணனால வேலனே வந்துட்டார். நான் சொன்னால் கூட நீங்கள் நம்ப மாட்டீங்க. இப்போ பாப்பாத்தி மூலிமா பாருங்கள். அது நான் வேலாதேன்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னு என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள்.